ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீபா பாஸ்கர். நம்ம பிக் பாஸ் வீட்டில் வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, அதுலேயும் முக்கியமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து பரபரப்புக்கு, அதாவது மாறி முடிய பிடிச்சிட்டு தான் அடிச்சிக்கல. மிச்சப்படி பார்த்திங்கன்னா சம்பவம்லாம் நல்ல பெரிய தரமான சம்பவமாகவே நடந்துச்சு. அது ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்டாக அப்படியே ஆர்டரில் வந்துடலாமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு, ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கெலாம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து அப்படியே ஆடலும் பாடலும் அப்படி இருக்கிற மாதிரி மூஞ்சியில் ஷேவிங் க்ரீமை பூசு, தண்ணி எடுத்து ஊற்று, அந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து விளையாடினது ஆஸ் யூஷுவல் நம்ம பாரு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. சுபிக்ஷாவோட அம்மா வந்திருந்தாங்க, அமித்தோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து கொஞ்சமாக அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க டீசெண்டாக. ஆனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இவங்கெல்லாம் வந்தாலுமே நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்னா, பாருவும் கம்பருதினும் அவங்க வீட்டிலேருந்து வா என்ன தான் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆரவாரத்தோடவே தான் இருந்தோம். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ராவோட 2 பெண் குழந்தைங்கள், அப்புறம் வந்து பிரஜின், இவங்க தான் வந்தாங்க. பிரஜின் வந்து டீசெண்டாக சொல்லிட்டு போனேன், எதுக்கு சும்மா அழுகுற, ஒன்றும் இல்லை குழந்தைங்கள நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த ஓப்பனிங் சென்டிமெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க வந்துட்டு போனவொடனே சாண்ட்ரா கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. இப்போ அழுகிறதுலாம் இல்லை. வீட்டில் வந்து நம்ம மூளையில் ஒரு தொடப்பக்கட்டையோ ஒரு பவுடர் டப்பாவோ எண்ணெயோ எப்படி இருக்கும் அங்கே வச்சு அங்கே தானே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாண்ட்ரா விளையாடுறாங்க. பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான். மிச்சப்படி பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து எல்லாம் அவங்க வீட்லேயே வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அது சும்மா பாட்டெல்லாம் போட்டுலாம் மொக்க பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ட்டாங்க. சரி, ஓகே, அந்த பக்கம் போயிடுச்சு. இதே மாதிரி எல்லாருக்குமே சொல்லிட்டு போயிட்டாங்களா. அப்புறம் வந்து அரோராவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் இருந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இங்கே பாரு நீ அவனையுமே இங்கே நம்பாத, உன் வேலை என்னவோ அதை மட்டும் மூடிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அந்த அம்மா கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஆனால் முக்கியமாக வந்து நம்ம திவ்யாவோட ஊருக்காரங்க, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு, இங்கே பாராத்தா நீ யாரையும் வந்து நம்பாத, அந்த பாருலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாம்பு, அதெல்லாம் வந்து விஷ பாட்டிலு, அது வந்து உன்னை கோத்து விட்டு தூரத்தில் போய் நீண்டி வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவளே வந்து இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டா. அதாவது அந்த அம்மா வந்து சும்மா எனக்கு வந்து உங்கள் பொண்ணை ட்ரிகர் பண்ணி விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் தூரத்தில் நீண்டி வேடிக்கை பார்ப்பேன்ட்டு. இன்றைக்கி சம்பவத்தில் அதுதான் பண்ணுச்சு. அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரியே பண்ணியிருந்தா அப்புறம் கம்ருதீனோட அக்கா வந்திருந்தாங்க. அக்கா வந்துட்டு, இங்கே பாரு நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணி, இங்கே உள்ளே இருக்கிறது எதுவுமே நிஜம் இல்லை, நிரந்தரம் இல்லைன்ட்டு எப்படி சொல்கிறது, செருப்பை எடுத்து அடிக்காமல் எடுத்து செருப்பு மாதிரியே எடுத்து அழகாக வாயில் வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயே நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம பாரு நான் தான் பாரு அப்படின்ட்டு நான் உங்களை பெருமைப்படுத்துவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்டார். நீ உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துமா, என் தம்பி என்ன பெருமைப்படுத்தட்டும், நீ போய் உன் வேலையை பாரு, அப்படியே அழகாக டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆளுங்களுக்கு அறிவு இருக்காதுல்ல, அதுங்க எப்போவுமே கட்டி பிடிச்சிட்டு இவரும் வந்து அது உண்மையாக தான் லவ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் போயிட்ட பிறகு பாரு அப்படின்னு போய் நிற்கும். அந்த அம்மாவோட என்னடா அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சி ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு சரி ஓகே, அதுதான் சொல்லுதே, காலில் சலங்கையை கட்டிட்டோம் நம்ம ஆடி தான் ஆகணும்ன்ட்டு. வேடிக்கை பார்க்குற எங்களுக்கு புரியுது, உள்ளே இருக்க உனக்கு புரியலையா? சரி, நீ என்னத்தை பார்த்து மயங்கினி, அது வேறு விஷயம், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 24 மணி நேரம் வருவாங்கன்னும் போது நான் யோசிச்சிருந்தேன், பாருவோட வீட்டில் தான் வருவாங்கன்ட்டு. அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்படியே புட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்தவனே அப்படியே பாசத்தில் வழியும் கொலியும்லாம் யோசனை, அந்த மாதிரிலாம் ஒரு மணி நேரம் நடக்கலை. ரெண்டாவது அவங்க அம்மா அப்படி செவிலே 4 அரை அரையும் அப்படிலாம் நினச்சிட்டு தான். அங்கே ஐயோ கமரிஜினே சூப்பராக விளையாடுறப்பா. ஏய் அவனுங்க விளையாடவே இல்லை, அவனுங்க ஃபுல்லாக காஜில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. சரி பாரு, நீ வந்து நம்ம குடும்ப பெருமையவே அப்படியே கட்டி காப்பாற்றிட்டம்மா அப்படின்றாங்க. உள்ள என்ன அவன் என்ன பெருமையை காப்பாற்றினா எனக்கே புரியலையே. அவன் என்ன வேலை பார்த்தான்னு எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து கண்ணியத்தோடு இருந்த பாரு, அது பெருமையான விஷயம். கண்ணியமா 2:30 மணிக்கு அது ரூமுக்குள்ளே போச்சு அதுவா, இல்லாட்டி பாத்ரூமில் கூப்பிட்டதே அதுவா, மைக்கை கழட்டி பேசுனதே பிக் பாஸ் கூட மைக்கை கழட்டாத பாருன்னு சொன்னார் அதுவா? உங்கள் குடும்பத்து லாங்குவேஜில் எது கண்ணியம் எனக்கு சத்தியமாக புரியலப்பா, சொல்லுங்கள் தாய் குலமே. என்னன்னா அதோட வீடியோ ஊரே நாரி போச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே இப்போ தான் தெரியுது வளர்ப்பு எங்கேருந்து வந்ததுன்ட்டு. நீங்கள் சிறந்த தாய்க்குளம். இப்போ இருக்க ஜென்சி ஜென்ரேஷனுக்கு உங்களை மாதிரி வீட்டுக்கு ஒரு தாய்க்குளம் இருந்துச்சுன்னா எல்லா பெண்களும் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க.
அதாவது டெய்லி ஒரு மேரேஜ் பண்ணிப்பாங்க, அப்படி தான் நடக்கும். சரி போதும், உங்களை பற்றிலாம் அதை சொல்லி முடிச்சாச்சு. எனக்கே வந்து காது நிரம்பிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம வீக்கெண்டு இதுக்கு வந்துடலாம். நம்ம விஜய் சேதுபதி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காஸ்டியூம் பண்ணிருக்காரு, வேற லெவல் காஸ்டியூம். அதாவது நம்ம கலகலப்பு படத்தில் வந்து நம்ம இளவரசன் சார் பொண்ணு போட்டு வருவார் பாருங்க, அந்த ஒரு கெட்டப், சும்மா மீசை இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே லூஸாக பேண்ட் எல்லாம் போட்டுட்டு சூப்பரான காஸ்டியூம் சார். உங்களுக்கு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அப்படியே தூக்கி ஆஸ்கர் அவார்டு எடுத்து ஏடியாச்சும் கொடுக்கணும், அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. 2 நாள் நீங்கள் அந்த கெட்டப்பில் தான் வந்தீங்க, பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாது. இதில் நீங்கள் வந்து அந்த கலர் கலராக அந்த பொம்மை போட்ட சொக்காலாம் போட்டுன்னு வந்தீங்கன்னு நினச்சிங்களேன், கோவாவில் தூக்கிட்டு போய் உங்களுக்கு ஒரு சிலையை வச்சுட்டு வந்துருக்கலாம், அந்த லெவலுக்கு இருந்தது. ஸோ உங்களை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு வேறு எதுவும் இல்லை, நீங்களும் அந்த பக்கம் போகலாம். ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன், நீங்கள் அப்படி போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபெனாலே டாஸ்க். ஸோ ஃபைனல் வந்து ஃபைனல் டிக்கெட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பேரில் எல்லாருமே சொன்னோமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம கம்ருதீன்னு பார்வதியை சொன்னாப்புல, ஐயோ கிளாப்ஸு, வேறு லெவல் கிளாப்ஸு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ அவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ், இப்போ எவிக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. எவிக்ஷன் முடிஞ்சவனா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசின அந்த வன்மம் வந்து உள்ளே இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம திவ்யா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, விக்கல்ஸ் நீங்கள் பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணது தப்புன்னெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சுபிக்ஷாவை தனியாக கூப்பிட்டு, நீ எதுக்காக ரூமில் வந்து போய் உக்காந்துட்டு இருந்த அப்படின்னாங்க. நான் எமோஷனில் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அழுதேன். சரி நீ அழுதியே, விக்ரமா எதுக்கு உள்ளே வந்து அழுதாங்க, நீங்கள் 2 பேர் ரூமுக்குள்ளே என்ன பண்ணீங்க, எதுக்காக அழுதிங்கன்னு இங்கேருந்து ஆரம்பிச்சுது. அக்கா நான் வந்து நார்மலாக அழுதேன், அப்போது விக்கல்ஸ் அண்ணா வந்தார், ஏமா அழுகுறேன்னு உள்ளே நான் அழுதுட்டு உட்காந்ததை பார்த்துட்டு அந்த அண்ணா உள்ளே உட்காந்து பேசினார். நீங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்து தான் பிக் பாஸ் வந்து ஸ்க்ரீனை தூக்கிடுவேன்னு சொன்னார், அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பித்து வாக்குவாதம்னு போயிட்டு அந்த அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்தாங்களா சத்தமாக பேசுன்ட்டு அப்படின்னா அப்படியே பூகம்பம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் விக்ரம் அப்படி பார்க்கல, கண்ணெல்லாம் அப்படியே மொழியெல்லாம் பிதுங்கி அப்படியே கத்தி, ஏன் ஒய்ஃபை பற்றி நீ ஏன் பேசுகிற, எதுக்காக பேசுறீங்க, நம்மளுக்குள்ளே பேசுனா நம்மளுக்குள்ளே பேசுங்க, அப்படி எதுக்கு பேசுனீங்க, அப்படின்னா நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா, செம்ம சண்டைங்க, வேறு லெவல் சண்டை. அந்த விக்ரமை வந்து இது வரைக்கும் யாராவது ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழிக்கு வந்து பக்குவமாக இவருக்கு தான் சுட்டாகும். இந்த அளவுக்கு விக்ரம் வந்து கோவப்பட்டு பார்க்கல, அதிகமாக அழுவார், எமோஷன் ஆகிட்டு அழுவார், அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மனுஷன் அப்படியே என் ஒய்ஃபை பற்றி எதுக்கு பேசுனேன், என்ன தகுதி இருக்குது, நீ யார் என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்குன்னு பயங்கரமாக பொங்கி எழுதார். அதுக்கும் நம்ம அப்பத்தா இருக்குது பார்த்தீங்களா, இந்த திவ்யா அப்பத்தா நம்பர் 1 பிஆர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் ப்ரொமோஷன் போட்டுட்ருக்கு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு உள்ளே போட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே ஒரு மண்ணாங்கட்டிக்கும் அது பிரயோஜனம் இல்லை, அதுதான் உண்மை. டீ போடுறதுக்கு தான் லாய்க்கு. அது இவரை வந்து கேட்டுட்ருக்கு, நீங்கள் பேசாதீங்கன்ட்டு மாறி சண்டை. அதாவது 2 பேரும் முடிய பிடிச்சிக்கல. அந்த அளவு இந்த சண்டையை வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் போயிட்டு இருந்து வார்த்தைங்க இந்த அம்மா ஏதோ பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்படியே எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அது உக்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் எப்பவும் போல் நம்ம விக்கல்ஸ் கத்திக்கிட்டே இருந்தது. இந்த சண்டையே பெரிய இதுவாக போச்சு. ஓகே, இதையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிடலாம். சண்டை தான் இதுங்க எப்பவும் போடுறது தானே, புதுசாக என்ன சொல்கிற போதுங்க. இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முக்கியமான மெயின் டாபிக் வந்துடும். அதாவது இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிறது ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த ஓப்பன் நாமினேஷனில் எல்லாருமே ஒவ்வொருத்தரை வந்து சொல்லும்போது அதிகபட்சமாக எல்லாருமே வந்து பார்வை சொல்லும்போது நம்ம அரோரா சொல்கிறாங்க. அரோரா வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து கம்ருதீன் மேலே பேட் டச் அப்படின்னு ஒருத்தன் மேலே சொல்லிட்டேன்னா அவங்க பேர், அவங்க ஃப்யூச்சரு, கெரியரு எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் ஒரு பையன். ஆனால் அது என்னன்றது தெளிவாக நீ சொல்லலை. எங்களுக்கும் டவுட்டாகவே இருந்துச்சு. என்னப்பா 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, இதில் பேட் டச்னால் என்னவா இருக்கும், அவன் என்ன மாதிரி வல்கராக நடந்துக்கிட்டான் அப்படின்றது. ஆனால் இப்போ சொல்கிற சும்மா கையை வச்சதான் தான் நீ பேட் டச்சாக சொல்கிற, இது ரொம்ப தப்பு. கேமரா முன்னாடி இவ்வளோ கேமரா இருக்கும்போது நீ சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிக்கும்போது ஓகே கம்ருதீன் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல. கம்ருதீன் அடுத்து வந்து பேசும்போது ஒரு பொம்பளை என்னை வந்து இந்த மாதிரி ஃபீலிங்கை வச்சு ஏமாத்திட்டா ப்ளே பண்ணுறான்னு சொன்னவனை அங்கேருந்து பாரு அப்படியே நான் அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்ட்டு அப்படியே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா கண்ணீர் அஞ்சலி போடுது. வேறு லெவல் ட்ராமாங்க.
வேறு லெவல் ட்ராமா. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, கம்ருதீன் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாப்புல. இதுக்கு மேலே மறுபடியும் போய் பார்வதியோட காலில் விழமாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஒரு நேர்மையான லவ்னா நம்ம இதுக்குள்ளேயே நிறைய லவ்வெல்லாம் பார்த்துருக்கோம். கவின் இருந்த லவ்வெல்லாம் பார்த்துருக்கோம், லாஸ்லியாக இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஓகே, அப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேசினது கிடையாது. இது ஏன் பேசுனா, பாரு இஸ் அ பக்கா கிரிமினல். இந்த சோஷியல் மீடியாவை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி போனால் கண்டென்ட் வைரல் ஆகும்ன்ற பக்காவாக தெரிஞ்ச ஒரு ஆள். அப்போது ஒரு ஆணை வந்து அவனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி அவனை வந்து வலையில் இழுக்க வச்சதா நீங்கள் வேணால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சும்மா இருந்தவனை வந்து அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன் கையை வாலண்டியராக இழுத்து அவன் நெஞ்சோட வச்சு ஹக் பண்ணி, அது வேறு மாதிரி, அதாவது ஹக் பண்ணுறதுனா இப்படி நார்மலாக ஹக் பண்ணுறது இல்லை, வேறு மாதிரி அவளாக தான் பேட் டச் பண்ணியிருக்கா. ஓகேவா? பேட் டச் பண்ணது உண்மையிலே பண்ணது பாரு தான் கம்ருதீனை கூப்பிட்டு பேட் டச் பண்ணது. ரெண்டாவது டபுள் மீனிங்ன்றது எப்படி சொல்கிறது, நாராசமாக இருக்குதுன்ற வார்த்தையை, ஓகேவா, நாராசமாக இருக்கிற வார்த்தைகளை வந்து டபுள் மீனிங்காக பேசி இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ வல்கராக பேசினது நம்ம பாரு தான், கம்ருதீன் இல்லை. கம்ருதீன் கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்லியிருக்காரு. ரூம்குள்ளே அன்றைக்கி 2 மணிக்கு போனது ஃபஸ்ட்டு பாரு தான், பின்னாடி போனது நம்ம கம்ருதீன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே போனது ஃபஸ்ட்டு பாரு தான், கம்ருதீன் ரெண்டாவதாக தான் போயிருக்காரு. இது எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே பேட் டச்சுக்கு காரணம் அவ. ஆனால் ஓவராக பழியை தூக்கிட்டு வந்து ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி போட்டா. நைட்டே சொல்லும்போது கூட எல்லாரையும் பற்ற வச்சு அந்த மொத்த வீடுமே அப்படியே கபகபன்னு எரியுது சண்டையில். இந்த அம்மா பாகுபலி படத்தில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் உட்காந்துருக்க மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த சண்டையை அது ஒரு லுக்கை விட்டு பார்த்தது பாருங்களேன், பக்கா கிரிமினல். அந்த ஒரு லுக்கு வந்து மொத்தமாக இந்த கேம் எல்லாம் வந்து நீ எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு அவள் ப்ளே பண்ணியிருக்கா. இன்றைக்கி காலையில் கூட எமோஷனில் வந்து நம்ம கம்ருதீன் சொல்கிறாப்புல, என்னது நீ எல்லாம் ஒரு பொம்பளே கிடையாது, இப்படி நீ அழுத எல்லாம் நம்பிடுவாங்களா, அழுது சீன் போகிறாங்க பாரு அவள் சிரிக்கிறா அப்படின்னோடனே அப்படியே அந்த அம்மா ஃபேஸ் எல்லாம் தொடச்சிட்டு கிடிச்சிட்டு தெளிவாயிட்டு, அப்படியா, ஓ சரி, இது வரைக்கும் என்னை எப்படி பார்த்தீங்கள, இனிமே பார்ப்பீங்கடான்ட்டு அருணாச்சல படத்தில் லாஸ்ட்டில் டைலாக்ஸ் எடுக்கு போட்டு சொல்கிற மாதிரி, நான் யார், நான் எப்படி விளையாடுவேன், இறங்கி செஞ்சால் எந்த அளவுக்கு செய்வேன்னு இனிமே பார்ப்பீங்க. இனிமேல் எவனாக இருந்தாலும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், பாவம் இறக்கலாம் பார்க்க மாட்டேன். இனிமேல் தரமான சம்பவம், பார்வதி யாருன்னு உங்களை காட்ட போகிறேன்னு சவால்லாம் விட்டுருக்கு தெரியுமா. ஆண்களுக்கு சலிச்சவை இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு வாக்குவாதம் நடந்துச்சு. அதாவது அவ சொல்ல, தெரியும் போடி மூடிட்டு போடி அப்படின்னு கம்ருதீன் சொல்லவும், இந்த அம்மா ஆமாம் சார் நீங்களும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு திட்டுறதும் பதிலுக்கு பதில் திட்டுறா. ஸோ இவளோட முகத்திரை இன்று தான் கிழிக்கப்பட்டது. இது ஒரு பக்கா லவ் கேம். அதையும் அது சொல்லிடுச்சு. எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அதனால் நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ட்டு. இந்த பிக் பாஸ் வீடு இவ்வளோ கேமரா இருந்தோம், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்தோம், எல்லாமே இருந்தோம், அவள் பண்ணுறது ட்ராமான்னு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட நம்ம விஜய் சேதுபதி கேள்வி கேட்கல. ஏன் கேட்கல? விஜய் சேதுபதிக்கு முன்னாடியே பார்வை தெரியும், பாரு கூட நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருக்காருன்னு சொன்னேன்ப்பா, நான் வேறு எதுவும் சொல்லலை. நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு, முன்னாடியே தெரியும். இருந்தாலும் தப்புன்னு நடக்கும்போது குரல் கேட்கணும், தட்டி கேட்கணும். நீங்கள் எதுவுமே கேட்கல. இந்த லவ் பிரேக்கப் உண்மையிலே நல்லா பிரிஞ்சது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா யாராலுமே நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்குது. அது இல்லாமல் இவங்க ஜென்ஸுங்கெல்லாம் பேசுகிறத 2 சகுனி ஒட்டி கேட்குது. அந்த 2 சகுனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்வதி, 2வது சாண்ட்ரா. ஓவரால் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுதான் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ கேவலமாக துப்பிக்குதுங்க. ஓகே, இந்த வாரம் என்னெல்லாம் நடந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க, கொஞ்சம் பேர் திட்டவும் செய்கிறீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.